டைனோசரஸ்னா ஏதோ மியூசியத்தில் போய் பார்த்ததோட தெரிஞ்சிருக்கும். ஸ்பீல்பர்க் படம் வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் இவ்வளவு டைனோசரஸ் இருந்துச்சா, மில்லியன் கணக்கில் உலகம் முழுக்க டைனோசரஸ் இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி, அவ்வளோ பெரிய மிருகங்கள், அவ்வளோ பெரிய விலங்கினங்கள் எப்படி ஒரே சமயத்தில் மொத்தமாக காணாம போச்சு? அவை ஒன்றை ஒன்று அடித்து அத்தனையும் கொண்டிருக்குமா? வாய்ப்பில்லை. என்னை பொறுத்தவரை மனிதனை தவிர வேற எந்த விலங்கும் அடுத்த தன்னுடைய இனத்தை சக இன அழிப்பு செய்யவே செய்யாது. நம்ம தான் பல காரணங்களுக்காக பல மனிதர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, விண்வெளியில் இருந்து ஏலியன்ஸ்ல இருந்து கல் வந்துச்சு, ஏலியன்ஸ்ல இருந்து ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போச்சுன்னு. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மிக முக்கியமான அனுமானம் என்ன அப்படின்னா, சில வைரஸ்களின் தாக்குதல்னால ஒட்டுமொத்தமா எப்படி கோவிட் வந்தப்போ ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு, மனித இனமே காணாம போயிருமோ அப்படின்னு யோசிச்சோமா இல்லையா எல்லாரும்? அதே மாதிரி ஒரு வைரஸ்னால அந்த ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போயிருக்கலாம். மாமூத் அப்படின்னு ஒரு இனம் நமக்கெல்லாம் தெரியும். மாமூத்னா யானையை விட ஒரு 10 மடங்கு பெருசா இருந்த அந்த ஸ்காண்டினேவியன் பகுதியில் வட துருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளில் இருந்த ஒரு பெரிய உருவம் உள்ள யானையை போன்ற ஒரு மிருகம், மெகாஃபானா அப்படிம்பாங்க. அந்த மெகாஃபானாங்கிற மிருகம் எப்படி போச்சு, காணாம போச்சு? நிறைய அதுக்கும் கருத்துருக்கள் இருக்கு. எப்போ மனுஷன் அந்த பக்கம் போனானோ, எப்போ நியோண்டர்தால் அங்கே போனாங்களோ, எப்போ ஹோமோசெப்பியன்ஸ் உடைய மூவ்மெண்ட் அங்கே போச்சோ, அதுக்கப்புறம் அதை காணோம்னு ஒரு தியரி இருக்கு. ஆனால் இப்பவும் அதையும் யோசிப்பது என்னவென்றால், ஏதோ ஒரு சிறு கிருமிகளினுடைய தாக்குதல்னால, ஒரு வைரஸ் தாக்குதல்னாலேயோ பாக்டீரியா தாக்குதல்னாலேயோ அவையெல்லாம் அந்த ஒட்டுமொத்த இனம் அழிந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் மட்டும் முதலாளிகளோ இல்லை என்றால் நாம் மட்டும் குடியிருப்பவர்களோ கிடையாது. என்கிற விஷயம், நலம் என்கிறது எப்பொழுதும் ஒரு தட்டையான பாலம் கிடையாது. ஒரு மருத்துவனுக்கும் ஒரு நோய்க்கும், இல்லை என்றால் ஒரு நோயாளிக்கும் நோயை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்குமான பாலத்தில் நலம் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. நலம் என்பது ஒரு 360 டிகிரியிலையும் இருக்கு. நலம் கடையில் வாங்கிவிட முடியாது. ஒரு மருந்துகளால் நலத்தை வாங்கிவிட முடியாது. மருந்துகளால் சில சுகவீனங்களை போக்க முடியும், அவ்வளவுதான். ஒரு சில சிக்கல் இருக்குது, இருமல் இருக்குது. நான் 2 நாளா பேசிக்கொண்டே இருக்கிறேன். காலையிலிருந்து பேசியே இருந்தோடனே தொண்டையெல்லாம் செருமழுந்தது. என் பக்கத்தில் இருந்த மருத்துவர், வெந்நீர் குடிக்கிறீங்களா, தொண்டையில் உங்களுக்கு லாரிஞ்சல் எடிமா இருக்கான்னு தெரியல, ரொம்ப பேசணும், வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பக்கத்தில். தொண்டையெல்லாம் அலட்சி இருக்கிறது. ஸோ இங்கே பக்கத்தில் சுக்குப்பால் இருக்கிறது, குடிக்கலாமா? என்னுடைய ஓட்டுநர் வெந்நீர் குடிங்க சார் அப்படின்னு வெந்நீர் கொடுத்துட்டு போறாரு. ஸோ இது ஒரு சின்ன சுகவீனம். இது ஒரு வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தா சரியா போகும். ஒரு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சிறு அலட்சி. ஆனால் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நல சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் இந்த தலைமுறையில் நிறைய சிக்கலான நல சவால்களை பார்க்கிறோம். நமக்கு முந்தைய தலைமுறை, நமக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்தவங்க கோவிடை பார்க்கல. நமக்கு முன்னால் இருந்த தலைமுறை சுனாமியை பார்க்கவில்லை. ஆனால் நாம் இந்த 2 பேரழிவுகளையும் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தோம். இந்த 2 பேரழிவுகளும் பெரிய அளவில் சில கற்பிதங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த கற்பிதங்களை அந்த காலத்தில் அதிகம் பேசி கொண்டிருந்தோம். சுனாமி வந்த போது எல்லாரும் பேசின விஷயம் சுற்றுச்சூழல்ல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்பா, நம்ம விளையாட்டு இல்லை, ஒரு நிமிஷம் நினைச்சதுன்னா ஒரு 2 லட்சம் பேரை கவிட்டு போயிருச்சு அப்படின்னு சுனாமி காலத்தில் பேசி கொண்டிருந்தோம். அதே மாதிரி கோவிட் காலத்தில் வந்தபோது அந்த 2 ஆண்டுகளில் இருந்த நெருக்கடி, 2 ஆண்டுகள் நம்ம முகமுடியை போட்டுட்டு தெரிந்தது. எங்கேயும் இப்படியான கூட்டங்கள் நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தபோது சூழலை பற்றி மிகப்பெரிய அளவில் மனதில் புரிதல் வந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த கோவிட் வருவதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2017-18 ஒரு புத்தகம் வந்தது, ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம். அந்த ஸ்பில் ஓவர்ங்கிற புத்தகம் நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வம் உள்ளவங்கெல்லாம் நிறைய அதை பரிந்துரைத்து ஒரு பெஸ்ட் செல்லரா உலகம் முழுக்க பெரிய அளவில் போச்சு. அந்த புத்தகம் அதனுடைய முதல் கட்டுரை என்னன்னா, ஹெண்ட்ரா அப்படிங்கிற முதல் வைரஸ், ஜூனோசிஸ் வைரஸ் அந்த புத்தகத்தில் முதல்ல எழுதுறாங்க. அதாவது நமக்கு போலியோ தெரியும், நமக்கு அம்மை தெரியும், இதெல்லாம் வைரஸ்ல வந்ததுதான். அதுக்கும் கோவிடுக்கும் என்ன வித்தியாசம்? அவையெல்லாம் தன் உருவை மாற்றிக்கொள்றது இல்லை. அந்த வைரஸ் வரும், ஒரு தடவை தொற்று பெற்றோம்னா அதுக்கப்புறம் போயிடும்,
அது ஒரு செல்ஃப் லிமிட்டிங்கா இருந்துச்சு. ஆனா கோவிட் உள்ள போறது மட்டும் இல்லாம தினம் தினம் தன் உருவை மாற்றிக்கொண்டே இருந்துச்சு. இந்த மாதிரி உருவை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய வைரஸ்கள் விலங்கு வழியாக மனிதனுக்குள் வருவதை ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக வந்த முதல் வைரஸ் ஹென்ட்ரா அப்படின்னு அந்த ஸ்பில் ஓவர் புத்தகத்தில் அழகா எழுதியிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் பக்கத்தில், பிரிஸ்பேன் வந்து குதிரை பந்தயங்கள் நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய இடம். அதில் அங்கே குதிரை பந்தயத்தில் குதிரைகளை மேய்த்து கொண்டிருந்த கூடிய குதிரைகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய களம். அந்த களத்தில் இருந்த அந்த குதிரைகளில் திடீரென மளமளவென ஒரு 7-8 குதிரைகள் இறந்து போகிறது. இறந்து போகிற ஒவ்வொரு குதிரையும் பல லட்சம் மதிப்புள்ளது. உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஏதோ இன்சூரன்ஸுக்காக விளையாடுறாங்க, இந்த குதிரைகள் இறந்து போறதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்காது, இவங்க ஏதோ விஷம் வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்புறாங்க. அந்த குதிரைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அதனோட சூப்பர்வைசர் குதிரை இறந்து போனது போலவே மூக்கில் நீர் வடிந்து சுவாச திணறல் ஏற்பட்டு அவரும் இறந்து போறார். அப்புறம் தான் கொஞ்சம் அச்சம் வந்தது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி சர்ஜனை, வெட்டினரி பிசிஷியன் எல்லாம் கூட்டு வந்து கேட்கிறாங்க, சாதாரணமாக விலங்குகளுக்கு வர்ற நோய் மாதிரி தெரியல, என்ன பிரச்சனைன்னு பாருங்க அப்படின்னு. அவரால் கண்டறிய முடியல. அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய ஒரு 7-8 நாட்களில் மளமளமளவென அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குதிரைகளுக்கும் அந்த நோய் வருது. அப்பதான் ஒரு அச்சம் ஏற்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல WHO இருந்தெல்லாம் அறிஞர்கள் வராங்க. இதே மாதிரி ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு சில சிம்பன்சிகள் மொத்தமாக செத்து கிடந்ததை பார்த்து ஒரு 4000-5000 சிம்பன்சிகள் இறந்து கிடக்கின்றன, ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்று அவர்களுக்குள் ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சு பார்த்தா இது வந்து குதிரையிலிருந்து அவருக்கு வந்த அந்த வைரஸுக்கு பேர் ஹென்ட்ரா. அதுதான் முதலில் ஒரு விலங்கு வழியாக மனிதனுக்கு, விலங்குகளோடு புழங்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்படி நோய் வரலான்னு முதல்ல அவர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எபோலாவும் அதே மாதிரி அந்த பக்கம் வருது. அப்புறம் சார்ஸ், அப்புறம் மெர்ஸ், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், இது எல்லாமே பறவைகள் மூலமாக, பன்றிகள் மூலமாக ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சோடனே தான் ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொண்டது இப்படி வைரஸ்கள் இது வழியாக வந்து உடலை பாதிக்கலாம். இதெல்லாம் வரும்போது இந்த செய்தி தான் நமக்கான முதல் செய்தி. அந்த ஸ்பில் ஓவர் புத்தகத்தினுடைய கடைசி இப்படி ஒன்னொன்ன பத்தியா எழுதிட்டு லாஸ்ட் கட்டுரை, அந்த கடைசி கட்டுரை தான் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன எழுதுறாருன்னா, இப்படி வந்து ஹென்ட்ரா, மெர்ஸ், சார்ஸ்ன்னு நின்றாது, ஒருவேளை சில வைரஸ்கள் வந்தால் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் உட்கார வைத்து விடும். எங்கும் மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் வரலாம். எங்கும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு சமூக இடைவெளிகள் மிக அவசியமாக வந்து ஒட்டுமொத்த உலகமே ஒருவேளை ஸ்தம்பித்தோ காணாமலோ போகக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால் இப்படியான ஜூனோட்டிக் வைரஸ்களை வந்து வராமல் செய்து வருவதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதற்கான தடுப்பு மருந்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேக்சின்களை கண்டறிய வேண்டும் என அந்த கட்டுரையை முடிகிறார். இப்படித்தான் அந்த ஸ்பில் ஓவர் புத்தகம் 2010. அவர் ஜோசியக்காரர் இல்லை, அவர் ஒரு அறிவியலாளர். அந்த அறிவியலாளர் எழுதிய புத்தகம் அப்படி எழுதுறாரு. என்ன அவர் சொன்னாரோ அது 2020-21 நடந்தது. 23 திரும்ப அதனுடைய ரீஎடிஷன் வந்துருச்சு. அதே ஆத்தர் திரும்ப எழுதுறாரு, நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் எழுதியிருக்காரு. அடுத்த கட்டுரையில், அடுத்த புத்தகத்தினுடைய ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கூட எழுதியிருக்காரு. இப்பவாவது வெள்ளையா இருக்கணும், முடி வளரணும், மூஞ்சி பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இது மாதிரியான நோய்களை தடுப்பதற்கும் கையாள்வதற்குமான மருந்துகளை கண்டறியுங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதுறாரு. கூடவே அப்பொழுதுதான் வந்து ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சொல்லை சொல்கிறது. மொத்த உலகமும் அந்த சொல் வந்து ஒன் ஹெல்த், ஒற்றை நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வளர்ச்சிக்காக திட்டமிடும் போதோ இல்ல மனிதனின் சில சௌகரியங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இனிமேல் தன்னை மட்டும், மனிதனை மட்டும் யோசிக்கக்கூடிய ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், மனிதனை மையப்படுத்திய உலகமா இருக்கு. இப்ப இருக்கிற நடக்கிற உலகம் முழுக்க மனிதனை மையப்படுத்திய உலகம். ஆனா இந்த பூமி மனிதனுக்கானது மட்டுமா? இந்த பூமியை வந்து வைரோஸ்பியர் அப்படிம்பாங்க. இந்த பூமியில மூத்த குடி வைரஸ்கள் தான், ஒட்டுமொத்த குடியும் வைரஸ்கள் தான். அந்த வைரஸ்களுக்கு எப்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வருகிறதோ
அவற்றிற்கு சிதைவுகள் வருகிறதோ அப்ப திரும்ப அவை தன்னை பாதுகாத்து கொள்ள அவை ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸ்பீல்பர்க்னு ஒருத்தர் வரல அப்படின்னா நமக்கு டைனோசரஸ் இவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்காது. டைனோசரஸ்னா ஏதோ மியூசியத்தில் போய் பார்த்ததோட தெரிஞ்சிருக்கும். ஸ்பீல்பர்க் படம் வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் இவ்வளவு டைனோசரஸ் இருந்துச்சா, மில்லியன் கணக்கில் உலகம் முழுக்க டைனோசரஸ் இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி, அவ்வளோ பெரிய மிருகங்கள், அவ்வளோ பெரிய விலங்கினங்கள் எப்படி ஒரே சமயத்தில் மொத்தமாக காணாம போச்சு? அவை ஒன்றை ஒன்று அடித்து அத்தனையும் கொண்டிருக்குமா? வாய்ப்பில்லை. என்னை பொறுத்தவரை மனிதனை தவிர வேற எந்த விலங்கும் அடுத்த தன்னுடைய இனத்தை சக இன அழிப்பு செய்யவே செய்யாது. நம்ம தான் பல காரணங்களுக்காக பல மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, விண்வெளியில் இருந்து ஏலியன்ஸ்ல இருந்து கல் வந்துச்சு, ஏலியன்ஸ்ல இருந்து ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போச்சுன்னு. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மிக முக்கியமான அனுமானம் என்ன அப்படின்னா, சில வைரஸ்களின் தாக்குதல்னால ஒட்டுமொத்தமா எப்படி கோவிட் வந்தப்போ ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு, மனித இனமே காணாம போயிருமோ அப்படின்னு யோசிச்சோமா இல்லையா எல்லாரும்? அதே மாதிரி ஒரு வைரஸ்னால அந்த ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போயிருக்கலாம். மாமூத் அப்படின்னு ஒரு இனம் நமக்கெல்லாம் தெரியும். மாமூத்னா யானையை விட ஒரு 10 மடங்கு பெருசா இருந்த அந்த ஸ்காண்டினேவியன் பகுதியில் வட துருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளில் இருந்த ஒரு பெரிய உருவம் உள்ள யானையை போன்ற ஒரு மிருகம், மெகாஃபானா அப்படிம்பாங்க. அந்த மெகாஃபானாங்கிற மிருகம் எப்படி போச்சு, காணாம போச்சு? நிறைய அதுக்கும் கருத்துருக்கள் இருக்கு. எப்போ மனுஷன் அந்த பக்கம் போனானோ, எப்போ நியோண்டர்தால் அங்கே போனாங்களோ, எப்போ ஹோமோசெப்பியன்ஸ் உடைய மூவ்மெண்ட் அங்கே போச்சோ, அதுக்கப்புறம் அதை காணோம்னு ஒரு தியரி இருக்கு. ஆனால் இப்பவும் அதையும் யோசிப்பது என்னவென்றால், ஏதோ ஒரு சிறு கிருமிகளினுடைய தாக்குதல்னால, ஒரு வைரஸ் தாக்குதல்னாலேயோ பாக்டீரியா தாக்குதல்னாலேயோ அவையெல்லாம் அந்த ஒட்டுமொத்த இனம் அழிந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் மட்டும் முதலாளிகளோ இல்லை என்றால் நாம் மட்டும் குடியிருப்பவர்களோ கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது. அதைத்தான் நம்ம வள்ளுவ ஆசான் மிக அழகாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லியிருக்காங்க. பகுத்துண்டு பல மனுஷன் ஓம்புதல் சொல்லியிருக்கலாமே, எல்லா மனிதனுக்கு மட்டும் நம்ம எல்லாம் பிரிச்சு கொடுத்து சாப்பிடணும்னு அவங்க சொல்லல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு ஒற்றை நலம் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த ஒற்றை நலம் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லா இருக்கணும், நீ உன் உடம்பு நல்லா இருக்க, நான் என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி அதனுடைய அழகு இருக்கும்? என்னுடைய இதயம் ஒழுங்கா துடிக்குதா, 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குதா, என்னுடைய நுரையீரல் 16-20 தடவை சரியா நிமிஷத்துக்கு சுவாசிக்குதா, என்னுடைய கல்லீரல் சரியாக வேலை செய்கிறதா, என்னுடைய சிறுநீரகங்கள் சரியா கழிவுகளை வெளியேற்றுகிறதா, அப்ப நான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பிசிக்கலா ஃபிட்டா இருந்தால் ஆரோக்கியமானவன் நினைத்தோம். ஆனா அது இல்லை. பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு 1970க்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும், உன்னுடைய உள்ளம் சரியா இருக்கணும், மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது, மன விகாரங்கள் இருக்கக்கூடாது, உடலும் நல்லா இருக்கணும், உள்ளமும் நலமாக இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம் என்று 1970 ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன்ல WHO உள்ளமும் சேர்த்து பார்க்க சொல்லுச்சு. ஆனா இப்ப கோவிட்ல நமக்கு என்ன, உள்ளமும் நல்லா இருந்து மனவிகாரங்கள்லாம் இல்லாம மன அழுத்தமும் இல்லாம காலையும் மாலையும் யோகா எல்லாம் பண்ணிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு இருந்த பல பேரையும் கோவிட் கொத்திட்டு போயிருச்சு இல்லையா? அப்ப இதனால் அவங்களுக்கு ஏன் நடந்தது, அவர்களுக்கு எங்க போச்சு அப்படின்னப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் உன்னுடைய உடல் நலமா இருந்தா மட்டும் பத்தாது, உன்னுடைய உள்ளம் நலமா இருந்தா மட்டும் பத்தாது, இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் நலமாக இருக்கணும், இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பெயர்தில்லாத நுண்ணுயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்களை அதனுடைய தேனை உறிஞ்சக்கூடிய தேன் சிட்டோ இல்லை என்றால் வேறு பறவைகளோ அந்த பறவைகள் நல்லா இருக்கணும், இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த ஊருக்கு மேலே நிலவை பார்த்து கொண்டு பறந்து கொண்டு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதைத்தான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். நீ என்ன செய்வனாலும் செய், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா செய்யற எல்லா விஷயத்திலும் பிற உயிரிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா,
மண்புழுவின் இடத்தை பறித்து விட்டு உனக்கு சுவையான வெள்ளரிக்காய் கிடைக்கும்னா அந்த வெள்ளரிக்காயில நீ செத்துதான் போவேங்கிறது தான் அதனுடைய அடிநாதம். அதைத்தான் நம்மாழ்வார் ஐயாவும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பாதுகாப்பாக வைங்க. மசானா ஃபுகாகோ நம்மாழ்வார் ஐயாவுடைய ஆசிரியர் மசானா ஃபுகாகோ எழுதிய புத்தகம் இங்கே நூலகத்தில் கண்டிப்பா இங்கே கண்காட்சியில் இருக்கும். ஒற்றை வைக்கோல் புரட்சி தமிழ்ல வந்திருக்கு. ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் என்று அவர் எழுதிய புத்தகம். அதுதான் நம்மாழ்வார் ஐயாவே மாத்துச்சு, இப்படி யோசிக்க வைத்தது. சோ அண்ட் ரீப், அதுதான் அவருடைய மசானா ஃபுகாகோவுடைய தியரி. என்னன்னா, விதை அப்புறம் போய் உனக்கு வேண்டியதை அறுவடை பண்ணிக்கோ. நடுவில் ஆடு கொஞ்சம் தின்றுமே, நடுவில் பக்கத்தில் இருக்க செடி கொஞ்சம் எடுத்துக்குமே, நடுவில் கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் எடுத்துக்குமே, அதுக்கெல்லாம் போதாண்டா உனக்கு. இதுதான் மசானா ஃபுகாகோவுடைய தியரி. இது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா? எத்தனை உயிரிகள் இருக்கும், எவ்வளவு மக்கள் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு வேணும்னா அப்படிலாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். அது உண்மைதான். பசி பஞ்சத்துக்காக மனிதன் பகுத்தறிவு வளர்ந்து நம்முடைய சிந்தனை வளம் கூடி அறிவியல் கரங்கள் கூடினதுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சிக்காக எதையோ செய்யறோம். ஆனா வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் இந்த உயிரிகளையும் யோசிக்க தவறியதால் தான் நண்பர்களே நமக்கு இத்தனை நோய் கூட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு பட்ஜெட் தொடரில் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்புனா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படுகிறது. 140 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பக்கத்தில் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவமனை அது. அந்த அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை. அதுல நிறைய வசதி குறைவுகள்லாம் இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் அது வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், சர்க்கரை நோய்க்கு இந்தியா தலைநகரமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிறதுல ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னா எழுதி கையெழுத்து போட்டு இங்க கொடுத்துட்டு போகலாம், 100 பேருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு. அரசு சொல்றது, நம்ம அறிவியல் எல்லாம் சொல்றது 10-11% தெரிந்த சர்க்கரை நோயாளிகள், ஒரு இன்னொரு 15% எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கிறது தான் செய்தி. அப்ப பார்க்கும்போது பெரிய அளவில் சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியா தான் உலகின் சர்க்கரை நோய்க்கான தலைநகரம் என்பதும் தெரிஞ்ச விஷயம். இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்துல ஒண்ணு, சர்க்கரை நோயினுடைய கட்டுப்பாடு சரியில்லாததும் ஒரு முக்கியமான காரணம். நீர்த்து முயுவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயுவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயுவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயுவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும்.
அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரை. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரை. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரை. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரை. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரை. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரை. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மைப் பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். கலைஞர் விளக்க உரை. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக